பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் பிரியமானவர்களே, அநேக பேர் இந்த செய்திக்காக உங்கள் உள்ளம் காத்திருக்கிறது என்பதை உணருங்கள். நியாயமற்ற முறையில் துன்புற்று கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கான கடவுளின் வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள் மட்டுமன்றி எதை செய்ய வேண்டும் என்று உணர்த்துவதற்காகவும் இவ்வார்த்தைகள் உங்களுக்கு அருளப்படுகிறது. நாம் நல்ல முறையில் பழகினாலும் கூட நம்மிடத்திலே பொய் சொல்பவர்களை கண்டு நீங்கள் துன்புற்றிருக்கலாம். நல்ல காரியங்களை உங்கள் குடும்பத்தாருக்கு செய்திருந்தாலும் கூட நற்பெயரை கெடுப்பவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்கள் மனசு அதனால் நொந்து போயிருக்கலாம். நான் நல்லது தானே நினச்சேன், எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி. உங்களுக்குன்னு ஒரு பெயர் இருக்கோ, அது ஒரு வேலை இடத்துல இருக்கலாம், குடும்பத்துக்காக இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த பெயரை கெடுப்பதற்கென்று சில காரியங்களை இன்றைக்கு மனிதர்கள் செய்கிறார்கள். அது எவ்வளோ வருத்தமானதாக இருக்குன்னு நான் பர்சனலாக அனுபவிச்சிருக்கிறேன். அதனால் உங்களுடைய அந்த துன்பத்தில் நான் பங்கெடுக்கிறேன், நான் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நல்ல செயல்களை உங்கள் குடும்பத்தாருக்காக, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஒரு காலகட்டத்தில் எல்லாம் செஞ்சுருப்பீங்களா இருக்கும். நேத்திக்கு கூட செஞ்சேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அவங்க ஒரு துன்பத்தை உங்களுக்கு பரிசாக கொடுத்துருப்பாங்க. அப்போது நம்ம நல்லது செஞ்சாலுமே எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழும் பொழுதெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட தான் கேட்குறோம், எனக்கு ஏன் இந்த நியாயமற்ற துன்பம் என்று கேட்கிறோம். இந்த கேள்வி வரும் பொழுது நம்ம ஆண்டவரைத்தான் நோக்கி பார்க்க வேண்டி இருக்கிறது. சிலுவையில் அறையுண்ட ஆண்டவரை நோக்கி பாருங்கள். லூக்கா 23:34 இதுக்கு ரொம்ப அழகான ஒரு பதிலை கொடுக்கிறது. அவரை உற்று நோக்குங்கள், அந்த சிலுவையிலே அவர் முகம் தொங்கி வாடினவராய் அந்த மரித்த நேரத்தை நீங்கள் உற்று நோக்குங்கள். கடவுள் தான் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார் இல்லைங்களா? மரம், செடி, கொடி எல்லாமே அவரால் படைக்கப்பட்டது. ஆனால் அவ்வளவு அழகாக படைக்கப்பட்ட அந்த உயிரினங்கள் ரொம்ப வருட காலம் எல்லாருக்குமே எல்லா காலத்திலும் நன்மைகளே செய்து கொண்டிருந்த அந்த இயற்கை அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மரம்தான் அவருக்கு சிலுவையாக மாறியது. ரொம்ப அழகான ரோஜாக்களை அவர் படைத்தார், ரோஜா பூக்களை படைத்தார். ஆனால் அதனுடைய செடிகள் போன்றது தான் முட்களாக மாறி அவருடைய தலையில் அமர்ந்தது. மனிதர்களை அன்பு செய்வதற்கென்றே கடவுள் படைத்தார். ஆனால் அந்த மனிதர்கள்தான் எல்லாரும் முன்னாடி நின்று அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது தான் நன்மைத்தனமாகவே இருந்து நன்மைத்தனங்களை செய்த பொழுதிலும் கூட கடவுளுக்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே துன்பம் தரக்கூடியதாக தான் மாறினது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிலுவை நேரத்தில் கூட அந்த துன்பம் என்னிடம் அந்த துன்பத்தை நீர் நினைத்தால், விரும்பினால் நீர் அகற்றும், அவ்வளோதான் ஆண்டவர் கேட்டார். அப்போ அந்த துன்பம் அது நீங்கலை, அவர்கிட்டே தான் நின்னது. அப்போ அந்த துன்பத்தை, நியாயமற்ற ஒரு துன்பத்தை எப்படி நம்முடைய ஆண்டவர் அதை ஏற்று அதை தொடர்ந்து எடுத்து சென்றார், அதுதான் நமக்கு பாடம் இல்லையா? அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் பாருங்கள், வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒருவர் நியாயமற்ற துன்ப நேரத்தில் அவர்களுக்காக ஜெபித்தார். ஆமென். அவர் அதைத்தான் செய்தார். லூக்கா 23:34 சொல்கிறது, பிதாவே இவர்களை மன்னியும், ஏனென்றால் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். அவங்களுக்கு இந்த தவறை செஞ்சால் எவ்வளோ பெரிய தண்டனை பின்னால் இருக்குது. இந்த தவறை செஞ்சால் அதே தவறு தன் வீட்டிலேயே குடிகொள்ளும், தன்னுடைய உடலை வியாதிகளாக மாற்றும். இதெல்லாம் எதையுமே தெரியாமல் தான் இன்றைக்கு இந்த மனிதர்கள் அது தவறான எண்ணங்களினால்தான், ஒரு கோபம், வன்மம், பொறாமை, இதில் தான் இவங்கெல்லாம் செய்கிறாங்க. பெரிய மேட்டிமை இதெல்லாம் பார்த்து செய்கிறாங்க. ஆனால் இது எப்படி ரிவர்ட் பேக் அடிக்கும் உங்களுக்கு அது தெரியறதில்ல உங்களுக்கு.
ஏதோ ஒரு சிறிய குறையை பார்த்து பெரிது பண்ணி அவர்கள் எப்படி மனிதர்களுக்கு நியாயமற்ற துன்பத்தை கொடுத்தானோ மொத்த எருசலேமே அந்த இடத்துல நின்றுது. தான் நேசித்த இஸ்ரேல் மக்கள் முழுவதுமாய் நின்றார்கள். ஆனாலும் கூட இயேசு சொன்ன வார்த்தை, இவர்களுக்கு இன்னதென்று தெரியாது, இவங்க என்ன செய்கிறாங்கன்னே தெரியாமல் தானே இதை செய்கிறாங்க, அப்படி என்று அவர் ஜெபித்தார். அன்பார்ந்தவர்களே, நாம் இன்றைக்கு அநேக மக்களுக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது எல்லா இடத்துலையும் நம்ம என்ன சொல்ல கற்றிருக்கிறோம்னா, நான் குற்றமற்றவன் என்றே சொல்லுகிறோம். நான் தப்பு செய்யலை, எனக்கே இப்படி நடந்துச்சுன்னு. ஆனால் அந்த இடத்துல கூட இயேசு ஆண்டவரோ நான் குற்றமற்றவன் என்று சிலுவையிலே அவர் எதையும் உறக்கச் சொல்லவில்லை. ஆகவே அன்பார்ந்தவர்களே, எனக்கு ஏன் இந்த துன்பம், நான் நல்லவங்க தானே அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கி எடுத்து போட்டுட்டு உங்கள் உள்ளம் இயேசுவோடு இணையட்டும். அவர் எப்படி அவர்களுக்காக ஜெபித்தாரோ, அதை ஏற்றுக்கொண்டாரோ, பொறுமையாக ஒரு நேரத்தை கொடுப்போம் இந்த மக்களுக்கு, இந்த நேரம் இப்படி இருக்குது, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கடவுள் பொறுமையோடு இருந்தார். அந்த பொறுமையை நாமும் பெற்றுக்கொள்ள கண்களை மூடலாமா? அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நேரத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்கப் போகிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். நியாயமற்ற முறையில் துன்பங்களை அவர்கள் சுமந்து கொண்டிருந்தால் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்ற அந்த கூக்குரலை கேட்டு, இதோ உம்முடைய வார்த்தையானது பரலோகத்திலிருந்து வருகிறது சுவாமி, அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள முழு மனதாய் தயாராகட்டும். ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் அசைவாடுவீராக. இதோ இந்த இடத்துல நான் மறைக்கப்பட்டு நீர் வெளிப்படுவீராக. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நம்மை சுற்றிலும் நியாயமற்ற முறையில் துன்பப்படுகிறவர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள். நம்முடைய ஆன்மாவை பற்றித்தான் நாம் அதிகமாக கவலைப்பட வேண்டும். நம்முடைய ஆன்மா இந்த உலகத்திலே தீர்ப்பிடப்பட போவதே இல்லை. அது கடவுளுடைய தீர்ப்புக்கு முன்பாக இருக்கிறது. அதனால் நம்ம தனியாய் ரகசியமாய் செய்கிற எல்லா காரியத்தையும் கடவுள் காண்கின்ற தேவன். அவருடைய தீர்ப்பு தான் சரியாக இருக்கும். அதனால் உங்களுடைய ஆத்துமத்தை இந்த நாட்களிலே, துன்பகரமான நாட்களிலே காத்து கொள்ளுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனங்களிலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், உங்களுடைய துன்பம் உங்களுக்கு மன உறுதியை தரும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ரொம்ப ஃபீபிளாக சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் தான் இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் இருக்கிறோம். கிரிட்டிசிசத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஒரு வார்த்தை, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூட்டபிளாக இல்லைன்னு சொன்னால் கூட கோபம். அப்படி எல்லாவற்றிலையும் இன்றைக்கி ஈகோவாக இருக்கிற மனுஷர்களுக்கு துன்பம் வர வரத்தான் அமைதி அடைந்து அவன் மன உறுதி அடைகிறான். நம்முடைய ஆத்மம் மன உறுதி அடைந்தால்தான் இறுதி வரை ஆண்டவருடைய பாதையிலே போய் சென்று சேரும். மன உறுதி இல்லாத ஆத்மங்கள் வழியிலேயே விழுந்து விடுகிறது. அதனால் எந்த வகையான துன்பத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் உள்ளத்தில் இப்போ சொல்லுங்கள், என்னுடைய ஆத்மத்திற்கு இத்துன்பம் நல்லது, இந்த துன்பம் எனக்கு மன உறுதியை தரும் என்று சொல்லுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அந்த வசனத்துக்கு அடுத்த வசனமாக சொல்கிறது, மன உறுதியோடு நடப்பவர்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்கள், அப்போ பேறு பெற்றவர்களாக நம்ம மாறணும்னா மன உறுதியோடு இருங்க. அப்போ இன்றைக்கி பயங்கரமான ஒரு அலக்கழிப்பாக இருக்கலாம், அவமானமாக இருக்கலாம், என்னால் எந்திரிச்சு ஒரு வாய் சாப்பிட முடியல, என்னுடைய பிள்ளைகளே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தோடு நீங்கள் இருந்தாலும், இந்த துன்பத்தில் மன உறுதியோடு நான் இருப்பேன், அதை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு உறுதியை எடுத்து நீங்கள் ஆண்டவரிடத்திலே அமைதியாக இருங்கள். உள்ளத்தின் எண்ணங்களைத்தான் கடவுள் ஆராய்ந்து பார்க்கிறார். அப்போ நான் இதை எடுத்துக்கொள்வேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறத அவர் நல்ல விதமாக எடுப்பாரா? இல்லை, எனக்கு ஏன் இந்த துன்பம், நான் இன்னசென்ட், நான் இந்த துன்பத்திற்கு தகுதியே கிடையாது, என்னை நீங்கள் உயர்த்தி வச்சுருக்கணும் அப்படின்னு நம்ம போய் சொல்கிறது கடவுளுக்கு உகந்ததாக இருக்குமா? அதனால் துன்பம் எந்த வேளையில் வந்தாலும் சரி, இது கடவுளிடமிருந்து வருகிறது. நியாயமற்ற முறையில் ஒரு துன்பந்தான், ஆனால்
நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, மன உறுதியே எனக்கு தாரும். அதை தான் நீங்கள் கேட்கணும். மன உறுதியோடு வாருங்கள். மனிதன்தான் முகத்தை பார்ப்பான். அப்போ வெளியில் எல்லோரும் நல்லா ஜெகஜோதியாக பவுடர்லாம் பூசி சென்ட் அடிச்சுட்டு வரும்போது, ஓ இவங்களுக்கு துன்பமே இல்லை, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைத்து கொள்கிறார். ஆனால் கடவுளோ இருதயத்தை பார்க்கிறார். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய துன்பம் இருதயத்தில் இருக்கட்டும். அது முகத்தில் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில் தெரிஞ்சால் கூட உங்கள் துன்பத்தை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு தான் அத்தனை பேர் காத்திருக்கிறாங்க. அதை ஏளனம் செய்வதற்கு, இன்னும் பின்னாடி இப்போ இன்னும் அவமானப்படுத்துவதற்கு, பேசுவதற்கு, இவங்களுக்கு இந்த துன்பம் தேவைதா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த உலகம் காத்திருக்கிறது. ஆகவே அந்த துன்பகரமான முகத்தை வச்சுக்காதீங்க. உள்ளே இருக்கிறத கடவுள் அறிவார். அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால் மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் முகத்தை காட்டாதீர்கள். முதல்ல மன உறுதியோடு இந்த செய்தியை கேட்க ஆயத்தமாகலாமா? அன்பார்ந்தவர்களே, உண்மைக்கு புறம்பாக எப்பொழுதுமே இயங்குவதற்குத்தான் இந்த உலகம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இந்த உலகம் முழுக்க ஆசைகளும் இச்சைகளும் மண் ஆசைகளும் பொறாமை பெருமை இதெல்லாம் நிறைந்த கொட்டி எல்லார் தலையிலேருந்து உச்சங்கால் வர கொட்டி கிடக்கிறது. எவ்வளவு சுலபமாக பணம் சம்பாதிக்கலாம் இந்த எண்ணங்கள் இருக்குது. பார்த்த உடனே ஆசைப்படுவது, இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது. திருடு, கொள்ளை, பணம் பறித்தல் இதெல்லாம் உள்ளத்தில் எண்ணமாக இருக்குது. சமீபத்தில் போன வாரம் ஒரு பெரிய கொலை வழக்கு அதிகமாய் பேசப்பட்டு இருக்கிறது. ஒரு பெண் திருமணமாகி ஒரு வாரத்தில் ஹனிமூனுக்கு போய் கணவனை ஒரு மலை உச்சியிலேருந்து கீழே தள்ளிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அவங்க முடிவாக சொன்னது என்னென்னா, எனக்கு ஒரு லவ் அஃபேர் இருந்துச்சு, அதை வீட்டில் சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அதனால் பிடிக்காத இந்த திருமணத்தை நான் செஞ்சேன். அப்போ இறந்தால் தானே நான் அடுத்த என்னுடைய அந்த லவ்வரோடு நான் சேர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது நியாயமற்ற ஒரு துன்பம். அந்த பையனுக்கு ஏன் அந்த கஷ்டம் இருந்துச்சு? அந்த குடும்பத்தாரை நினச்சி பாருங்கள். அப்போ எல்லோரும் கேட்டாங்க, இதை நீ பேசியிருக்கணும், அந்த பையன்கிட்ட பேசியிருக்கலாம், அந்த குடும்பத்திட்ட பேசியிருக்கலாம், உங்கள் அம்மா அப்பாக்கிட்ட தானே நீ பேசியிருக்கணும். நீ அங்கே சரியான விதத்தில் செய்யாமல் இந்த குடும்பத்திற்கு எப்படி ஒரு நியாயமற்ற துன்பத்தை நீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்திய தேசமே அவங்களுக்கு எதிராக நின்று கேள்வி கேட்டது. அந்த பொண்ணு சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் குடும்பத்தாரை நான் பேசி சரி செய்ய முடிவதை விட அது அவ்வளவு கடினம், இவனை கொலை செய்வது எனக்கு சுலபமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஈவு இரக்கமற்ற மனிதர்களோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவங்க பிரச்சனையை இன்னொருத்தருடைய வாழ்க்கையே முடிக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி நாம் இருக்கிறோம். இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்வாங்க, எப்படி நடந்து கொள்வாங்க, நாளைக்கு எப்படி இருப்பாங்க? நேற்றைக்கு வரைக்கும் நல்லா இருந்த மனிதர்கள் இன்றைக்கு அந்த அன்பு தொலைந்து போய் வேறு எங்கேயோ தெரிகிறாங்க. நேற்றைக்கு வரைக்கும் ரொம்ப சொந்த பந்தங்களில் இருக்கிறவங்க இன்றைக்கி ஒரு உறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் நம்ம வாழும் பொழுது நமக்கு அந்த கேள்வி நியாயமாக வருவது. இன்றைக்கி இந்த இறந்த பையனுடைய பெற்றோர் அதான் கேட்குறாங்க, நியாயமற்ற ஒரு துன்பம் எங்கள் வாழ்க்கையில் ஏன் இது அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லி. அன்பார்ந்தவர்களே, உலகமெங்கும் இந்த உண்மைக்கு புறம்பானவர்கள் தான் அதிகமாய் காணப்படுகிறார்கள். அப்போ 98% அப்படி இருக்கும் பொழுது நியாயமாய், நேர்மையாய், நீதியாய் இருப்பவர்களை இந்த உண்மைக்கு புறம்பானவர்கள் தாக்குதல் செய்யத்தான் செய்வார்கள். இதுதான் நியதி, நேச்சர். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது இவங்க அதை தாக்கும் பொழுது நம்ம மன உறுதி அடையாமல் உடனே விட்டு கொடுத்து விட்டு அவங்களோட போய் சேர்றதில் நியாயமே கிடையாது. கடவுளுக்கு எதிர்ப்பாக நிற்பதிலும் நியாயமே கிடையாது. எதிர்ப்புகள் உண்டு. நியாயமற்ற முறையில் தான் நீதிமான்களுக்கு துன்பம் ஏற்படும். இதுதான் நியாயம். இதுதான் கடவுளுக்கே நடந்தது. அப்படி தான் அவர் நியமித்திருக்கிறார் இந்த உலக வாழ்க்கையில். இதை தாண்டி வந்தால் தான் பேரின்ப வீட்டை நாம் அடைய முடியும் என்று வைத்திருக்கிறார். அதனால தான் உன் சிலுவையை தூக்கி கொண்டு நடன்னு அவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறதும் கூட. ஆகவே இந்த நேரத்துலையும் நம்ம கேள்விகள் எழுப்பாமல் இப்படித்தான் நியதி வச்சிருக்கிறார். இதுக்கு முன்னாடி பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று நினைத்த மனிதர்களெல்லாம் இப்படித்தான் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதை நாமளும் ஏற்றுக்கொள்வோம். புனிதர்கள் அப்படி தான்
வாழ்ந்தாங்க, அதை நாமும் ஏற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தின் வாழ்நாள் மிக சிறியது. இவங்க ஒன்றும் ஜெயிச்சிட போகிறதே கிடையாது. ஏன்னா நடுவில் தீர்வை இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை முடிகிற பொழுது பேரின்ப நாட்களோ நீடித்த நாட்கள் இருக்கிறது, நடுவில் தீர்வு இருக்கிறது. ரகசியமாய் உள்ள எண்ணங்கள், செயல்கள் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் இருக்கிறார். அவர் தீர்ப்பிடுவார். அதனால் இந்த உண்மையற்ற மனிதர்கள் உங்களுக்கு நியாயமற்ற துன்பங்களை கொடுத்திருந்தாலும் தீர்வு இருக்கிறது. என்னுடைய ஆத்துமமோ மன உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் உண்மை எங்கே இருக்குது தெரியுமா? சிலுவையில் தான் அறையப்பட்டிருக்கு, அவரிடத்துல தான் இருக்குது. உண்மையை பூரா அங்கே அரைஞ்சிட்டாங்க. பொய்யர்களாய் இன்றைக்கு உலகம் மாறிக்கொண்டு இருக்கிறது. இதன் நடுவே நாம் கண்டிப்பாய் ஒளியாய் இருக்க வேண்டும். நீங்கள் ரொம்ப மன உறுதியோடு மாற வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த தீர்வு இருக்குது இல்லையா, தீர்ப்பை கொடுக்கிறவர் கடவுளாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஆமேன். அவரை தவிர வேறு யாரும் கொடுக்க போகிறதில்ல. அதனால் அவரை பற்றி கொள்ளுங்கள் இந்த வேளையில். அப்போது மனிதர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். நம்ம செய்யாத தப்பை கூட கூப்பிட்டு சொல்லுவாங்க, இதை நீ செஞ்சிருப்ப, அதனால தான் நீ துன்புறுகிறாய். யோபுவின் புத்தகத்தில் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். யோபுவை நல்லவராய் இருந்தாலும் கடவுளை அண்டி ஒரு நல்ல நேர்மையாளராய் வாழ்ந்தார். ஆனாலும் கூடவே இருந்த நண்பர்கள் ஏன்னா சலிச்சு போயிடுறாங்க இந்த துன்பத்தை பார்த்து. அவர்கள் மன உறுதி அற்றவர்களாக இருந்தார்கள். அதனால் யோபுட்ட சொன்னாங்க, இன்னமுமா நீ கடவுளை தேடுகிறாய், தூஷிக்க வேண்டியது தானே என்று சொன்னார்கள். ஆனால் யோபுவுடைய மன உறுதியை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். இந்த வேளையில் யார் என்ன சொன்னாலும் சரி, உங்கள்கிட்ட இந்த தப்பு இருக்குது, அதனால தான் உனக்கு இந்த துன்பம் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு குழப்பத்தை, கலக்கத்தை பிசாசு கொண்டு வரும். நீங்கள் தான் தவறானவர்கள் என்று சொல்லும்படியாக வரும். ஆனால் தளராதீர்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், செஞ்சதெல்லாம் கரெக்டாக, நீங்கள் நியாயமாக இருந்தீங்களா, விட்டுருங்க, அதோடு விட்டுருங்க. அப்படி என்றால் உங்கள் பக்கத்தில் எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னால் இந்த துன்பம் உங்களுக்கு நல்லதே, நல்லது. மன உறுதியை கொடுப்பதற்காய் வந்திருக்கிறது. மனதில் உறுதிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. உறுதி எதுக்கெல்லாம் தேவை அப்படின்னா, ஒரு காலை வேளையில் எழுந்துக்கிறதுக்கே மன உறுதி இருக்கிறவன் தான் எந்திரிக்கவே முடியுது. அவன் கடவுளை நாடணுன்னா அதுக்குரிய நேரத்தை மன உறுதி இருக்கிறவன் தான் செய்ய முடியும். ஒருவன் வேலையில் தீர்க்கமாக இருக்க வேண்டும் சொன்னால் மன உறுதி இருந்தால் தான் டிசிப்ளினோடு பொய் புரட்டை இல்லாமல் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறவனாக இருப்பான். மன உறுதி இருந்தால் தான் ஃபெயிலியர் வந்தாலும் திரும்பவும் எழுந்து நிற்பதற்கு அது உதவி செய்யும். மன உறுதி இருந்தால்தான் கடவுள் மேல் அச்சம் கொண்டு தீமையான காரியத்துக்கு எதுவுமே போக முடியாது. மன உறுதி அதற்கு வேண்டும். இச்சையான காரியங்கள், பொய், போராட்டம் எதுக்குமே மன உறுதி இருக்கிறவன் நோ, இது முடியாது என்று சொல்லிவிடுவார். அப்போ எல்லாவற்றிற்கும் தீமையிலிருந்து பிழைத்து கொள்வதற்கு நல்லதொரு மன உறுதி தேவை. மன உறுதியை அழிக்கத்தான் துன்பம் வருகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் மனிதர்களை சோதிப்பதில்லை என்று சொல்கிறார். நீ நல்லவனா கெட்டவனா அப்படி சோதிக்கிறதுக்காக துன்பம் அனுப்பப்படுவதில்லை, மாறாக உன்னை திடப்படுத்துவதற்காக. என்ன இன்னும் ஃபீபிளாக இருக்க, உடஞ்சி போகிற நிலைமை இருக்க, எதுக்கெடுத்தாலும் கண்ணில் தண்ணி வருதா, அப்போ நிறையா துன்பம் வந்தால் என்ன ஆகிடும், ஒரு கட்டத்தில் உங்களுக்கு கண்ணில் தண்ணியே வராது. எதுக்கெடுத்தாலும் பயமாக இருக்கா, நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும் பொழுது உங்களுக்கு பயம் போயிடும். என்ன ஆனாலும் பரவாயில்லன்ற தைரியம் வருகிறது. அன்பார்ந்தவர்களே, நமக்கு முன்னால் சென்ற நேர்மையாளர்களும் நீதிமான்களும் கூட இந்த பயம், இப்படிப்பட்ட சில மனிதருடைய வீக்னஸ், அவங்களால் செய்ய முடியாத சில காரியங்களெல்லாம் துன்பங்களின் வழியாகவே புடமிடப்பட்டு அவர்கள் மன உறுதி பெற்றவர்களாய் கடவுளை நோக்கி நடந்தார்கள். நமக்கும் நடந்திருப்பது இயல்பான ஒரு காரியமே. ஆமேன். ஆகவே என்ன துன்பம் இருக்குன்னு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. அது எவ்வளவு நாள் இருக்க போகுதுன்னு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. கவனம் அதில் இருக்க வேணாம். மாறாக, நான் மன உறுதி அடைந்து கொண்டிருக்கிறேனா, நான் இப்போவும் ஆண்டவரை தொழுகிறேனா, நான் ஸ்துதிக்கிறேனா, இந்த துன்ப நேரத்திலும் நான் ஆண்டவரோடு இருக்கிறேனா, அதுதான் முக்கியம். எதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதில் நாம் இன்றைக்கு தெளிவாக இருக்க வேண்டும். கடவுள் சிலுவையில் மரித்த பொழுது அந்த இடத்துல இருந்து மனுஷர்களை பார்க்குறாரு. அவங்க எல்லாரும் தூஷிக்கிறாங்க,
திட்டுறாங்க. அந்த நேரத்தில் நியாயமற்ற ஒரு துன்பம் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல கடவுள் எப்படி நடந்து கொண்டார் என்று பாருங்கள். அவர் என்ன நினச்சார்னா, இந்த மனிதர்களுக்கெல்லாம் இன்னும் கால அவகாசம், உயிர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போது அது வரைக்கும் நம்பிக்கை உண்டு. பார்த்தீங்களா, ஆண்டவர் அப்படி தான் நினச்சார். இவர்களுக்கு இன்னும் சிறிது காலம் என் தந்தை அருளி இருக்கிறார், அது வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. மரணத்திற்கு முன்பாக அந்த நிமிடம் வரைக்கும் கூட ஏதோ ஒரு இடத்தில் இவர்கள் அந்த உணர்வை பெற்றவர்களாய் மனம் மாறிவிடுவார்கள் என்றே கடவுள் நினைத்தார். அதனால தான் அவங்கள அவர் சபிக்கவில்லை அன்பார்ந்தவர்களே. அந்த ஆன்மாக்களும் மீட்படையட்டும்னு அவர் நினச்சார். பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு அந்த இடத்துல இருந்தார். இன்றைக்கு உங்களுக்கு எதிராக எப்பேற்பட்ட மனிதர்கள் நியாயமற்ற துன்பத்தை அவங்களுக்கு கொடுத்துருந்தாலும் சபிக்காதீங்க. மாறாக அவங்க வாழ்நாளுக்குள்ள அவங்க மனம் திரும்பட்டும் என்றே நீங்கள் விரும்ப வேண்டும். அந்த தீர்வைன்னு ஒரு நேரம் இருக்குது இல்லையா? அந்த தீர்வைக்கான நேரத்திற்கு முன்பாகவே நாம் ஏன் தீர்ப்பிடணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம தீர்ப்பிட முடியாது, நம்முடைய தீர்வே எடுக்கப்படாது. அதனால் நான் நியாயமற்ற முறையில் நான் துன்புறுகிறேன், இவங்க இப்படிலாம் தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கே போய் பேசினாலும் உங்களுக்கு நியாயம் கிடைக்காது. ஆனால் சரியான நேரத்தில் தீர்ப்பை ஆண்டவர் அருள்வார். அப்போ அந்த தீர்ப்பின் நேரங்கிறது கொஞ்சம் காலம் இருக்குது. அந்த நாட்கள் வர, வருடங்கள் வர நாம் ஒருத்தரை சபிச்சுக்கிட்டே இருக்க போகிறோமா? நாம் ஒருத்தரை நினச்சி உருகி நம்ம உடல் மெலிச்சு வியாதிகளை எடுக்க போகிறோமா? இல்லை அந்த நியாயமற்ற துன்பத்தை நினச்சி நாம் பொறாமையோடு போட்டியோடு திரும்ப அவங்கள எப்படி அடிக்கலாம் அப்படின்னே யோசிச்சுட்ருக்க போகிறோமா? அன்பார் வந்தவர்களே, அப்படி அல்ல வாழ்க்கை. அந்த காலம் கொடுக்கப்படுவது என்பது உங்களுடைய ஜெபத்தினால் அவர்கள் மனமாற்றம் அடைவதே. அதுதான் அந்த துன்பத்தினுடைய இலக்காக அமைகிறது. ஆகவே நாம் பொறுமையோடு அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளும் பொழுது இன்னொருவருக்கு மனமாற்றத்திற்கான நேரமாய் அது வருகிறது. ஆகவே அந்த தீர்வின் நேரத்தில் கடவுள் தீர்ப்பளிக்கட்டும். நான் நடுவில் எந்த வார்த்தையும் நான் பேசப்போவதில்லை என்பதிலும் நீங்கள் முழு உள்ளத்தோட, அதாவது திரும்பவும் சொல்கிறேன், மன உறுதியோடு நீங்கள் இருக்க வேண்டும். இந்த மனிதர்கள் தவறு செய்தவங்க பாவ பரிகாரம் செய்வதற்காகத்தான் அந்த காலமே கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல என்னடா நல்லா இருக்கிறாங்க, நம்மளுக்கு துரோகம் பண்ணாங்க, பண துரோகம் பண்ணாங்க, ஆனால் பாருங்கள் அவங்க கார் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ நம்மளால் ஜீரணிக்கவே முடியாது. நமக்கு இக்கட்டான வேலை, நமக்கு பணத்தை கொடுக்கணும், அவங்க தரமாட்டேங்கிறாங்க. ஆனால் இன்னொரு வீடு கட்டுறாங்க. ரொம்பவுமே இந்த உலக வாழ்க்கையை நம்மை அலைகளிக்கும் போட்டு மன உறுதியோடு துன்பத்தை தாங்கிக் கொள்ளுங்கள். உங்களோட மன உறுதி, உங்களோட பொறுமை தான் அவர்கள் செய்த தவறை அவர்களுக்கு உணர்த்தும். ஒருவேளை உணர்த்தி உங்களுக்கு நன்மையை கடவுள் ஒரு நாள் செய்வார். ஒருவேளை அவங்க மாறலைன்னா கூட கடவுள் உங்களை கைவிட போவதே இல்லை. உங்களை அவர் வழிநடத்தி உயர்த்தி கொண்டே தான் போவார். அவங்க மாறலைங்கிறது தான் மனிதனுடைய கண்ணுக்கு எப்பவும் துரும்பா உள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். நான் என்ன வேணாலும் மாறிட்டேன், ஆனால் அவன் இன்னும் மாறலப்பாரு. விட்டு விடுங்கள், அதை ஆண்டவருடைய தீர்ப்புக்கு விட்டு விடுங்கள். மனம் மாறலாம், மனம் மாறாவிட்டாலும் கூட கடவுளுடைய தீர்ப்பு அவர்களுக்காக காத்திருக்கிறது. அதனால் நம்ம தான் மன உறுதியோடு இந்த இடத்துல இருக்கணும். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6-9 வரையான வசனங்களை பார்க்கிற பொழுது ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அந்த அத்தி மரம் காய்க்கவே இல்லை. அப்போ வெறும் இலைகளாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்ன இதில் ஒரு கனியை கூட காணாமே, அப்படி நிலம் வீணாகிறது, இந்த மரமும் சும்மா ஏமாத்துது அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த தோட்டக்காரன் சொல்கிறான், இந்த ஒரு ஆண்டு அதை விட்டுவிடும் என்று இந்த தோட்டக்காரன் சொல்லும் பொழுது இன்னும் காலம் கொடுக்கப்படுகிறது. காலம் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய மனமாற்றத்திற்காக கொடுக்கப்பட்டால் நம்முடைய பொறுமையும் மன உறுதியும் ஜெபமும் இருந்தால் கண்டிப்பாய் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு மனமாற்றம் நிகழும். இப்போது ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை ஆமேன் என்று நம்பும் பொழுது தான் அந்த காரியம்
நிகழும் அன்பார்ந்தவர்களே. ஆகவே இல்லை, நான் பொறுமையாக நான் தாங்க போகிறேன், நான் மன உறுதியோடு நான் தாங்க போகிறேன், கடவுள் ஒரு நாள் அவங்கள மாற்றணும்னு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன் என்று நீங்கள் முடிவெடுத்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல நீங்கள் காண்பீர்கள். இந்த உலகத்தில் தீயவர்களோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது ஒரு துன்பத்தோடு நிற்க போகிறது இல்லை. அடுத்தடுத்து காலகட்டம் மாறும் பொழுது துன்பம் வரும், அவர்களுக்கும் துன்பம் வரும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே துன்பம் உண்டு. இந்த உலகத்தில் தீயவர்களோடு வாழும் பொழுது, தீமைக்குள்ளாக இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்நாளை சரியாக வாழ்ந்து முடிக்கணும். முதல்ல அடுத்தவங்க செஞ்சதையே நம்ம நினச்சி உருகிட்டு அதை பற்றியே பேசிட்டு அதுக்கு வன்மை எடுத்துட்டு ரிவெஞ்ச் இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வாழ்க்கையை வீணடிக்க முடியாது. சிறிது காலமே இந்த உலகத்தில் நாம் வாழ வந்திருக்கிறோம். மத்தேயு 7:1 சொல்கிறது, தீர்ப்பு அளிக்காதீர்கள், நீங்கள் யாரையும் தீர்ப்பிடாதீங்க, அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்பளிக்கப்பட மாட்டீர்கள் என்று சொல்கிறேன். நம்ம யாரையும் அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த காரியம் நடக்கவே நடக்காது, அவங்க எப்படி வியாதியில் விழுகிறாங்கன்னு பாரு, எப்படி ஆக்சிடெண்ட்டில் போகிறாங்கன்னு நீ பார்த்துட்டே இரு அப்படின்னு நம்ம வைத்தறிஞ்சு அவ்வகையான தீர்ப்புகளை நாம் அழிப்பதை அன்பார்ந்தவர்களே பரிசுத்த ஆவியானவர் விரும்புவதே இல்லை. உங்கள் உள்ளம் நிறைவோடு இந்த வேளையில் நான் அவங்கள மன்னிக்கிறேன் ஆண்டவரே, அவங்களுக்காக நான் இப்போ ஜெபிக்கிறேன், என்னுடைய உள்ளம் நிதானத்திற்கு வரட்டும், ஒரு அமைதிக்குள்ளாக வரட்டும். உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே, அவங்களுக்கு தானே இல்லை, அவரை அழையுங்கள் இந்த வேளையில். ஆவியானவரே நீர் வாரும், என் உள்ளத்தில் மன்னிப்பு என்னும் ஒரு கனியை எனக்கு தாரும். நான் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையை பார்த்து அது லாபமோ நட்டம் நிறைய அடைஞ்சிருக்கலாம், நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கலாம், ஆனாலும் எழுந்து நடக்க எனக்கு பலன் தாரம்னு கேளுங்க. இயேசுவும் 3 முறை சிலுவையை தூக்கி கொண்டு நடந்த பொழுது விழுந்தார். எல்லாருமே சிலுவையை தூக்குறவங்க ரொம்ப விழுந்து தான் போகிறோம், ஆனால் தொடர்ந்து எழுந்து நடந்தார். கடவுள் உங்களுக்கு அந்த ஒரு அருளை அவர் கொடுப்பார். எழுந்து நடங்க, ஒன்றுமே உங்களுக்கு குறைவுபடாதபடி கடவுள் உங்களை நடத்தி சொல்வார். ஆமேன். இந்த உலகம் ரொம்ப தீமைன்னு சொன்னேன். நீங்கள் அந்த தீமைகளை முதல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இயேசுவுக்கு கூட இவர் நீதிமான் தான், இவர் நல்லவர் தான், இவரிடத்துல தீமை ஒன்றும் காணாமே அப்படின்னு நினைத்த பிலாத்துவும் இருந்தார். ஆனால் அந்த பிலாத்துக்கு என்ன இல்லைன்னா வலிமை இல்லை. பாருங்கள், பேரரசர் தான் அவர், ஆனாலும் இந்த மக்கள் கூட்டத்துக்கு முன்னாடி அவர் வலிமையற்றவராய்த்தான் இருந்தார். உங்களுக்கு நீங்கள் நினச்சிக்கிறீங்க இவங்க சப்போர்ட் பண்ணால் பரவாயில்லையேன்னு, ஆனால் மனிதர்களும் கூட வலிமையற்றவர்களாய்த்தான் இருக்கிறாங்க. ஏரோது அந்த காலத்தில் இயேசுவின் பிறப்பின் போது வாழ்ந்தான், ஆனாலும் குழந்தை எங்கே பிறந்திருக்கிறதுன்னு கேட்டு கொலை செய்வதற்குத்தான் அவன் இருந்தான். வலிமையற்றவர்கள் இருக்கிறாங்க, நம்ம சொந்த பந்தத்தில் இருக்கலாம், கொலைகாரர்களும் நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க, ஆன்மீகத்தன்மையை உணராதவர்கள் நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, ஏரோதிகளைப் போல இருக்கிறாங்க, யூதாசுகளைப் போல. கடவுள் முக்கியமாக 30 வெள்ளிக்காசு முக்கியமானு கேட்டப்ப அவன் வெள்ளிக்காசை எடுத்துக்கொண்டான். பணம் பகட்டுக்கு பெருமைக்கு விலை போகிற மனிதர்கள் இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. நீங்கள் இவங்க சரியாக இருந்திருக்கலாம், என் பெற்றோர் எனக்கு சாதகம் பண்ணியிருக்கலாம், என் உற்றார் என் ஃப்ரெண்டு இவ்வளோ நாள் கூட இருந்தால் அவன் சப்போர்ட்டுக்கு கூட வரல, நீங்கள் சப்போர்ட்டுக்கு ஆளை தேடுறீங்களா? அன்பார்ந்தவர்களை, இந்த உலகத்தில் வலிமையற்ற போர் வீரர்கள் இருக்கிறாங்க, வலிமையற்ற பிலாத்து போன்றவர் இருக்கிறாங்க, ஆன்மீகத்தன்மையை உணர முடியாத ஏரோதுக்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் யூதாசை போன்று பணத்தை அதுக்கு மேலே பிரிய வைக்கிற மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கும் பொழுது நமக்கு நியாயமற்ற முறையில்தான் துன்பம் ஏற்படும். அது நியதிதான், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு மனமாறுறதுக்கு ஒரு இடம் வேணாமா? அதனால்தான் அவர்கள் மனம் மாறுவதற்காக நாம் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களை, இயேசு இறக்கும் பொழுது
தீர்வை இடவில்லை, சாபம் கொடுக்கல. அந்த இடத்துல அவர் மன்னிப்பை கொடுத்தார். பிதாவிடத்தில் தேடி மன்னிப்பை கொடுத்தார். அவர் எந்த பாவமே செய்யலை, எந்த பாவம் செய்யாத அவரே நியாயமற்ற முறையில் துன்பத்தை அனுபவித்தார். அதனால் சிறிது காலமே நாம் துன்பத்தை அனுபவிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பொறுமையோடு இருங்கள். ஆண்டவர் செய்யப்போகிற மகத்தான காரியங்களை காண்பதற்காய் காத்திருங்கள். அந்த ஒரு மன உறுதியோடு நாம் முன்னேறி செல்ல வேண்டும். கடவுள் கடவுளாகவும் இருந்தார், மனிதராகவும், 2 வகையாகவுமே இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அப்போ ஆனால் கடவுளாக இருக்கிற பொழுது மனிதனுடைய உள்ளத்தின் ரகசியங்கள் அனைத்துமே அவர் தெரிந்து வைத்திருந்தார். ஆனால் அதே சமயம் கடவுளாக இருப்பதனால அவரால் மன்னிக்க முடிந்தது. இப்போ நீங்கள் இதை கேட்கும் பொழுது என்ன உங்களுக்கு தோணுதுன்னா, நாங்கள் வெறும் மனுஷங்க தானே, அப்போ மன்னிக்கிற தன்மை எப்படி வரும்? நாங்கள் வெறும் மனிதர்கள், கோபப்படுகிற மனிதர்கள், திரும்பி ரிவெஞ்ச் குணம் எடுக்கிற மனிதர்கள் தானே. கிடையாது. நம்ம அப்படியே இருந்துட்டோன்னா மிருக குணம். அது மிருகத்திற்கென்று ஒரு குணத்தை வச்சிருக்கிறார். எதையுமே யோசிக்காமல் அடித்து தள்ளுறதுக்கு அந்த குணம் பேர் மிருக குணம். ஆனால் நாம் அப்படி இல்லை. நாம் ஒளியின் மக்களாக காணப்படுகிறோம். அவரிடமிருந்தே அனைத்தும் தோன்றியதுன்னா அவர்கிட்ட மன்னிப்பு இருக்குன்னா நம்மக்கிட்டையும் அந்த மன்னிக்கும் குணம் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதில் ஒரு துளி நமக்கு இருக்கும் தானே, மன்னிக்க முடியும். நிறைய பேர் மன்னித்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க, மன்னிக்கிறத பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் பண்ணும்போது நமக்கு பண்ண முடியாதா என்ன? முடியும். எப்பேற்பட்ட ஒரு அநியாயத்தை, உங்களுக்கு துன்பத்தை ஒருவர் இந்த வேளையில் உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் உங்களால் மன்னிக்க முடியும். ஆகவே ஆவியானவரை துணைக்கு கூப்பிடுங்க. ஆவியானவரே, நான் மன்னிக்க ஆசைப்படுறேன், நான் மன்னிக்கணும் முழுசா கேளுங்க. சில சமயங்களில் சில நேரத்தில் உங்களுக்குள்ள கூட இப்போ கூட நான் எதுக்கு மன்னிக்கணும், எனக்கு எவ்வளோ பெரிய துன்பம் செஞ்சுட்டாங்க தெரியுமா, அது என் இருதயத்தை அப்படியே வெட்டி போட்டிருக்கு, அது ஆறவே இல்லை, காயமாக இருக்கிறது, என்னால் இந்த துன்பத்தை மன்னிக்கவே முடியாது கொடுத்தவங்கள அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஒரு சிலருக்கு இன்னும் அதை தாண்ட முடியாது, ஒரு ஆறு போல் இருக்கிறது, அந்த மன்னிப்பை கொடுத்து கடந்து செல்ல முடியாமல் இன்றைக்கு நீங்கள் இருக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21 35 வரைக்கும் நாம் ஒரு உவமையை பார்க்குறோம். ரொம்ப அழகான உவமை. இன்றைக்கு நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு சொல்லும் பொழுதே சொல்கிறாரு, விண்ணரசை பற்றி பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம், இப்படி தான் பரலோகம் இருக்கிறது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இன்றைக்கு இந்த உவமையின் படியாக நாம் வாழ வேண்டும். அப்போ நம்ம அதில் உவமையில் பார்க்குற ஒரு அரசன் இருந்தார். அவருக்கு திடீர்னு நம்மக்கிட்ட இருக்கிறவன்லாம் யார் யார் கடன் வச்சுருக்கா அப்படின்னு பணியாளர்கள் இடத்துல எல்லாத்துலேயும் கணக்கு கேட்க ஆரம்பித்தார். அப்போ அவர்கிட்ட கடன் பட்டிருந்த ஒரு அதிகாரியை, அவன் எவ்வளோ கடன் பட்டிருந்தான்னா 10,000 தாலந்து கடன் பட்டிருக்கா. அவனை பார்த்தார். 10,000 தாலந்து, ரொம்ப நாளாக நீ கொடுக்கவே இல்லை, நீ ஏமாற்றிட்டே இருக்க, அதனால் நீ என்ன பண்ணு, உடனடியாக போய் அது எவ்வளவு அவர் சீரியஸாக இருந்தார் அந்த கடனை திரும்ப பெறுறதுக்குன்னா அவர் சொல்கிறாரு, நீயும் உன்னுடைய குடும்பத்தார், உன்னுடைய மனைவி, உன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் விற்று பணத்தை அட அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த அளவுக்கு அவர் கோபமாயிட்டார். ஏன்னா ரொம்ப நாள் அவன் கொடுக்காம இருந்தான். நியாயமற்ற முறையில் ஒரு துன்பத்தை அவன் கொடுத்து கொண்டு இருந்தான். நியாயமற்ற முறையில் காரியம் செய்து கொண்டு இருந்தான். இவர் பிடிபட்ட உடனே சொன்னார், அவர் பாரபட்சமே அந்த இடத்துல பார்க்கல. அதனால் சொன்னார், உன் உடைமைகள் இருக்கட்டும், உன் குடும்பத்தார் முதற்கொண்டு, உன் மனைவி முதற்கொண்டு போய் வித்துரு, எனக்கு பணம் வந்தாகணும் என்று அவர் கராராக அந்த இடத்துல நிற்கிறார். அப்போது இவன் காலில் கையில் விழுகிறான். என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் நமக்கு நான் திருப்பி கொடுக்குறேன், நான் வாங்கினதெல்லாம் சொல்லப்பட்டேன், இப்போ என்கிட்ட இல்லை, நீங்கள் மனசு வைங்க, ஏன்னா என் குடும்பத்தெல்லாம் எப்படி நான் விற்கிறது, அதனால் நான் மன்னிச்சிருங்க, நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு, அப்படியே அப்படியான்னு அவன் அவ்வளோத்தையும் விழுங்கும்போது தலைவர் பரிவு கொண்டார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நியாயமற்ற தவறுகளுக்கும் கூட நாமும் தவறுகிறவர்கள். அதை முதல்ல இன்றைக்கி நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். நானும் நீங்களும் மனித பிறவிகள் தான், தவறுகிறவர்கள் தான். நிறைய தெரிஞ்சு நிறையா தவறுகளை செய்கிறோம். தெரியாமல் எங்கேயோ நம்ம செய்கிறது இன்னொருத்தருக்கு இடைஞ்சலாக இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ நாமும் நிறைய தவறுகள் செஞ்சிட்ருக்கோம்.
ஆனால் தலைவர் பரிவு கொண்டு அந்த முழு கடனையும் தள்ளுபடி செய்தார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையில் மரித்து நம்முடைய நாள்பட்ட கடனை அவர் முழுவதுமாய் தள்ளுபடி செஞ்சிருக்கிறார். இதை நாம் இன்றைக்கி உணர வேணாமா? அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் அன்றைக்கி அந்த 10,000 தாலந்து பெற்றவன் இருந்தான். ஆனால் அவன் என்ன செஞ்சான்? ரொம்ப சந்தோஷமாயிட்டான். தன்னுடைய கடன் முழு தள்ளுபடி ஆயிடுச்சுன்னு நினச்சான். நீங்களும் நானும் ஆண்டவருடைய மீட்பை பெற்றவர்கள். நமக்கு இரட்சிப்பின் அனுபவம் நமக்கு உண்டு. பரிசுத்த ஆவியானவரோடு வாழ்கிறவர்கள் நாம். அப்போது கடவுள் ஒன்றே ஒன்று தான் எதிர்பார்க்கிறாரு, நீ மன உறுதியோடு இரு என்று சொல்கிறார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த 10,000 தாலந்து முழு கடன் விடுதலை பெற்றவனை போல அந்த கடன் சுமை நீங்கிருச்சு. இப்போ என்ன வருது? பெருமை வருகிறது. எனக்கு சுமை இருந்தால் தாங்க நல்லவனாக இருக்க முடியுது. பின்னாடி இருக்கிற சுமை நீங்கிடுச்சு. இப்போ ஃப்ரீ ஆகிட்டோம். இப்போ தீமை தான் இந்த உலகத்திலேருந்து நம்மை தொத்திக்கொள்கிறது. அவன் என்ன பண்ணால், தனக்கு கீழே இருக்கிற எந்த பணியாளர் இன்னும் நம்முடைய கடனை அடைக்கவில்லை என்று தேட ஆரம்பித்தான். அப்படி தான் நாமும் இன்றைக்கி நிறையா பேரை குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோம். இவங்க ஏன் சரியா இல்லை, இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, இவங்களுக்கு மூளையே இல்லை, இவங்களுக்கு கடவுள் பயமே இல்லை, இவங்க எப்படி கடவுளை பற்றி இப்படி பேசுகிறாங்க, இப்படி பல வகைகளில் குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோம். இவனும் போய் குற்றம் கண்டுபிடிச்சு ஒரு 100 தாலந்து கடன் கொடுக்காமல் இருந்த ஒருவனை அவன் பிடித்து கொண்டான். அவன் கெஞ்சி கூத்தாடுறான், நான் எனக்கு செலவாயிடுச்சு, என்கிட்ட இல்லைன்னு அவன் சொல்கிறான். ஆனால் இந்த 10,000 தாலந்துக்கு கடன் தள்ளுபடியானவன் செஞ்ச காரியம் என்னென்னா, கடனை திருப்பி தராத வரை உன்னை சிறையில் அடைக்கிறேன்னு சொல்லி சிறையில் அடைச்சான். நாம் மனிதர்களாக, கடவுளின் பிள்ளைகளாக, மன்னிப்பை பெற்றவர்கள், மன்னிப்பை கொடுக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அதை விட்டுட்டு நான் மன்னிக்கவே முடியாது உன்னை நான் கண்டிப்பாக உனக்கு உண்டானதை நான் திருப்பி கொடுத்தே ஆவேன் அப்படின்னு நம்ம கோபிக்கிறவர்களாய், வன்மமுடையவர்களாய் இருந்தால் நம்ம இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கவே முடியாது. இந்த ஓமையில் நான் பார்க்குறோம். ஏன்னா விண்ணரசிற்கு பற்றிய ஓமைன்னு சொல்லிட்டாரு. இந்த சம்பவங்கள் நடப்பதை மக்கள் கண்டு இது எல்லாத்தையும் போய் அரசர்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் 10,000 தாலந்து கடன் வச்சுருந்த ஒருவனுக்கு இரக்கம் காமிச்சிங்க, அவன் 100 தாலந்து கடன் வச்சவனை அவன் இரக்கம் காமிக்கலை அப்படின்னு சொன்ன பொழுது திரும்பியும் அரசர் ஆக்ஷன் எடுக்கிறார். அந்த இடத்துல இவனை அழைத்து 10,000 தாலந்து கடன் தள்ளுபடி செய்தவனை, தள்ளுபடி ஆயிடுச்சு, ஆனால் அழைத்து என்ன பண்ணுறாரா, அவன் வதைப்போரிடத்திலே ஒப்படைத்தார். அன்பார்ந்தவர்களே, இரட்சிப்பின் அனுபவத்தை ஒருவன் பெற்றிருக்கலாம். கடவுளோட நான் வாழ்கிறேன்னு அவன் சொல்லலாம், நான் பைபிள் வாசிப்பில் இருக்கிறேன்னு சொல்லலாம், போதகம் பண்ணுகிறவனாக இருக்கலாம், பயங்கரமாக பல மணி நேரம் ஜெபிக்கிறவனாக இருக்கலாம். ஏன்னா அவர் நம்முடைய கடன்களை தள்ளுபடி செய்து விட்டார். ஆனால் நம்ம உலகத்தில் இருக்கிறவங்கள மன்னிக்கலைன்னு சொன்னால் நாம் மீண்டும் தீர்வையில் நிற்க வாய்ப்புண்டு, வதைப்போரிடத்தில் ஒப்படைக்கப்பட வாய்ப்பு உண்டு. அதனால தான் நம்ம மற்றவர்களை மன்னிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நீங்கள் உள்ளத்தில் மன்னிப்பை கொடுக்க வேண்டியது அவசியம். வார்த்தைகளில் மன்னிப்பை கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த மன்னிப்பை கொடுப்பது தான் மன உறுதியை உங்களுக்கு அளிக்கும். ஆமென். அந்த மன உறுதி எங்கேருந்து வரும்? நீங்கள் நினச்சிட்டா மன உறுதியா? உன் பிரச்சனையை தாண்டதுக்கு பேர் மன உறுதி அல்ல. நீ நல்ல முறையில் வளர்வது மன உறுதி அல்ல. உனக்கு தீமை செய்தவர்களையும் மன்னிப்பு கொடுக்க நினைப்பது தான். உன்னால் முடிச்சிச்சுனா தான் அதுதான் மன உறுதி. அந்த மன உறுதியை பெற்றுக்கொண்டவர்களே பேறு பெற்றவர்கள் என்ற இறைவார்த்தை சொல்லுகிறது. அதனால் நியாயமற்ற முறையில் நீங்கள் துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் மனமாற நீங்கள் மனமாற மன்னிக்கணும். அப்படின்னா மனமாற எப்படி செய்யலாம்? மனமாற எப்படி செய்யலாம் அப்படின்னா, நல்லா இருக்கட்டும்னு நீங்கள் அவங்க ஒரு நாள் மாறுவாங்க, உணர்வாங்க. அவங்க அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை. ஏதோ ஒரு நேரத்தில் இப்படி செஞ்சுட்டாங்க, தவறான போதனையாக யாரோ சொல்லி கொடுத்ததை அவங்க கேட்டிருக்கலாம். ஆனாலும் உண்மையை அவங்க தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, அவங்க ஒரு நாள் மாறட்டும், நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, அதை சொல்லுங்கள். இந்த வேளையில் அந்த நியாயமற்ற துன்பம் உங்களை விட்டு வெகு தொலைவிலே போய்விடும். எதிரிகளுடைய பாவங்களை கூட இயேசு மன்னித்தார் அந்த வேளையில்.
அவருடைய சீடர்கள் நாமும் அவருக்கு பின்னால் செல்பவர்கள். ஆகவே நாம் அவர்களை மன்னிப்பது என்பது நம்முடைய கணக்குகளை சரிபார்ப்பது தான். எப்பெல்லாம் மன்னிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய 10,000 தாலந்து கடனை நினைவு கூர்ந்து பாருங்கள். அதை நினச்சிட்டாலே நீங்கள் மற்றவர்களை மன்னிப்பு கொடுக்க முடியும். யாரிடத்துலையும் வெறுப்பை காட்டவே காட்டாதீங்க. பெரியதொரு பாவங்களை செஞ்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சரி, நீங்கள் வெறுப்பை மட்டும் சபித்தலை நீங்கள் செய்யவே கூடாது. அன்பார்ந்தவர்களே, கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளாதவன்கிறது மிக மிக மோசமான ஒரு செயலாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் காணப்படுகிறது. கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளணும்னா அதுதான் அடிப்படை. இயேசுனுடைய கோட்பாடுகளின்படி நடக்கணும், அதுதான் கீழ்ப்படிதல். அப்போ இயேசுனுடைய முக்கிய கோட்பாடுகளில் ஒன்று மன்னித்து நகர்ந்து கொள்வது தான். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை இயல்பான வாழ்க்கைக்கு திருப்புவது தான். அந்த கட்டளைக்கும் கூட நீங்கள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்கள். கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளாதவன் ரொம்ப கொடூரமான ஒரு ஆளாகவும் மாறிவிடுவான். அவங்கள போல் நம்ம மாறுறதுக்கு ரொம்ப நேரமெல்லாம் ஆகாதுங்க. ரொம்ப சீக்கிரமாக நம்மளும் விழுந்து போவோம். ரொம்ப சீக்கிரமாக நாமும் பல பேருடைய வார்த்தைகளை கேட்டு இடைஞ்சொல் கொடுத்துருவோம். ரொம்ப சீக்கிரமாக ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம பழகினவங்கள்ட்டேருந்து விலகி போயிட முடியும். நம்மளும் சீக்கிரமாக விழுந்து போகிற மனிதர்கள் தான். நாமும் சில நேரங்களில் யூதாஸ்களாக, ஏரோதாக, பிலாத்துவாகத்தான் இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி நான் அப்படி இல்லை அப்படிங்கிறதே அவருடைய அருளினால் நான் நின்று கொண்டு இருக்கிறேன். அப்போது நாளைக்கு தவறி ஒரு வேளை விழுகிறதா இருந்தால், நம்ம யாருக்கோ இடைஞ்சல் பண்ணிட்டோன்னா, அவங்க மன்னிப்பு நமக்கு கொடுக்கலனா நம்ம எந்திரிக்கவே முடியாதுங்க. நீங்கள் பார்க்குற மாதிரி அவங்க மாளிகையில் கண்களுக்கு தெரிகிறது, ஆனால் அவங்க விழுந்து கிடக்கிறாங்க. விழுந்து கிடக்கிற மக்கள் மீது நீங்கள் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள், சீடர்கள் என்று சொன்னால், நீங்கள் இன்னுமே அவங்க மேலே பாரத்தை தூக்கி போடாதீங்க. என்றைக்குமே அந்த காரியத்தை செய்யாதீங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, நாமும் ஒரு காலத்தில், நம்ம பழைய வாழ்க்கையை நினச்சி பாருங்கள், ஒரு காலத்தில் இருந்தோம், இனியும் எப்பனாலும் ஆயிட முடியும். அதனால் நம்மை தக்க வைக்க நின்று கொள்வதற்கு, திடமாக இந்த வேளையில் துன்ப நேரத்தில் நின்று கொள்வதற்கு இந்த மன உறுதியை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த வசனங்கள் உங்களுக்கு அறிவுறுத்துகிறது. ஒரு காலத்தில் அறிவற்றவர்களாகவும், நம்பிக்கையே இல்லாதவங்களாகவும், வழி தவறி போனவர்களாகவும், பலவிதமான ஆசைகளுடனும் இன்பங்களுக்கு அடிமையானவர்களாகவும், தீய எண்ணத்துடனும் பொறாமையோடும் நாம் வாழ்ந்தோம். உண்மைதானே? இந்த வசனத்தை நம்ம மறுக்க முடியுமா? முதல்ல இப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருந்துச்சு. வெறுக்கத்தக்கவர்களாகவும் ஒருவரை ஒருவர் வெறுப்பவர்களாகவும் நாம் இருந்தோம். இதுதான் நம்முடைய பழைய வாழ்க்கை. வெறுப்புக்கு வெறுப்பு கொடுத்தோம். ஆனால் ரட்சிப்பை பெற்ற பின், இயேசுவின் சீடர் என்ற ஆன பின், கீழ்ப்படிதல் அந்த சட்டங்களை நியமங்களை கை கொள்ளாமல் இருந்தால் இங்கேயும் வெறுப்பவர்களாகவே நாம் வாழ முடியாது. அதனால் இந்த வெறுப்பு உள்ளத்தில் யாவது ஓரத்தில் இருந்துச்சா அதையும் கூட நீங்கள் கைவிடுங்க. நாம் மன்னிக்காவிட்டாலும் கூட கடவுள் மன்னிக்க கூடியவர், அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணும். சில மனிதர்கள் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க, எனக்கு இவ்வளோ நியாயமற்ற முறையில் துன்பம் நடந்துச்சு, கடவுளும் கூட மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல கண்டிப்பாக மாறுபட்ட கருத்து இருக்கிறது. மனிதர்கள் தான் மன்னிக்க மாட்டாங்க, ஆனால் கடவுளோ அவர்களோ அவருடைய பிள்ளைகள். அப்போ எந்த வேளையிலாவது கடவுள் மன்னிக்க தயாராய்த்தான் இருப்பார். எந்த வேளையில் எப்படி மன்னிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் இருப்பார். அதனால் கடவுள் உங்கள் சார்பாக இருப்பார் என்று மார்த்தட்டி கொள்ளவே கூடாது. முதல்ல அவருடைய இரக்கம், அன்புங்கிறது கடலில் நம்ம அதிகபட்சமாக பெருசாக பார்க்குறது வானத்தையும் கடலையும் தான். ஆனால் அது ஒரு சின்ன போர்ஷன் அண்ட சராசரத்தில். அண்ட சராசரத்தையும் ஆளுகிற தேவன் அதன் அளவுக்கு அன்பையும் மன்னிப்பையும் வச்சிருக்கிறார். அதனால் வெகு சுலபமாக கடவுள் அவர்களை மன்னித்து விடுவார். அன்பார்ந்தவர்களை நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஆகவே கடவுள் மன்னிக்க மாட்டார் என்கிற எண்ணத்திலிருந்தும் நீங்கள் வெளியே வர வேண்டும். அதனால் உங்கள் உள்ளத்தில் முழுவதுமான ஒரு மன்னிப்பை இந்த நேரத்தில் கொடுங்க. இயேசு சிலுவையிலே சொன்ன வார்த்தையை பாருங்கள், ஆண்டவரே இந்த பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று தான் சொன்னார்.
நாமும் கூட இன்றைக்கி எந்த துன்பத்தை நமக்கு கொடுத்துருந்தாலும் சரி, இந்த பாவம் அவர்கள் மேல் விழ வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். உங்கள் உள்ளத்துலேருந்து சொல்லுங்கள். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசு எப்போவுமே மனிதர்களுக்கு பாடங்களை மற்றும் கற்றுக் கொடுப்பதில்லை, அவர் செய்தும் காண்பிக்கிறார். அவர் சிலுவையிலே செஞ்ச காரியம் அது. இந்த பாவத்தை இவங்க செஞ்சிட்ருக்க பாவம் தான், இவங்க தான் செய்கிறாங்க, ஆனால் இவங்க தலைமையில் அது விழ வேணான்னு சொன்னார். நம்ம கூட பிறந்தவங்க, சொந்த பந்தம், குடும்பம், பிள்ளைகள், கூட வேலை செஞ்சவங்க, நல்லா பழகினவங்க, ரொம்ப உயிரை கொடுத்து பழகினவங்க, அவங்களுக்கு நாம் துரோகிகளாய் இருக்கக்கூடாது. அந்த பாவம் அவங்க மேலே விழுந்து அவங்க சுக்குநூறாக போட்டோம், அப்போ நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம ரொம்ப வெறுப்புக்குள்ளான மனிதர்களாய் மாறிவிட்டோம்னு அர்த்தம். அதனால் அவ்வகையான பாவங்களில் நீங்கள் ஒருவேளை சொல்லியிருந்தீங்கன்னா கூட நினச்சிருப்பீங்க, அதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம தான் இப்போ மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட வர வேண்டிய நேரம். அதிலிருந்து விடுதலையாகுங்கள். அன்பார்ந்தவர்களே, நம்ம திருத்தூதர்கள் பணிகளில் பார்க்குறோம், ஸ்தேவான் முதல் வேத சாட்சியாக மரித்தவர். அப்போது ஸ்தேவான் அந்த கூட்டத்துக்கு மத்தியில் எல்லாரும் கல்லறிகிறத பார்க்குறாரு. சவுல் என்ற இளைஞனும் அந்த இடத்துல நிற்கிறாரு. அப்போது இவரை கொல்லுவதற்கு வழி தேடி ஆக்ரோஷமாக இருக்கிற ஒரு இளைஞன் இருக்கிறான். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஸ்தேவான் அந்த இடத்துல இந்த மனிதர்களுடைய பாவம் இவர்கள் மீதே விழட்டும் அப்படின்னு சொல்லி சபிச்சிருந்தார்னா, அந்த சவுல் இன்றைக்கு பவுலாக மாறியிருக்கவே முடியாது. ஆனால் ஸ்தேவானோ கடவுளையே நோக்கி இருந்தார், ஒரு பரவசமான நிலையில் இருந்தார். அவர் கடவுளிடத்தில் செல்வதற்குத்தான் ஆயத்தமாகி கொண்டு இருந்தார். நாமும் கூட நம்முடைய வழிகளில் துன்பம் நல்லது, நம்மளை சீக்கிரமாக கடவுள்கிட்ட இன்னும் நம்மளால் நடக்க முடிஞ்சால் சாதாரணமாக 2 அடி 3 அடி வச்சு நடப்போம். ஆனால் துன்பம் வரும்போது என்ன ஆகுதுன்னா 10 அடி 100 அடி நடக்க முடியுது. கடவுள்கிட்டே அதிகமாக நேரத்தை செலவழித்து அவரோடு கூட இருக்கிறோம். நம்ம வெகு சீக்கிரத்தில் கடவுள் அருகிலே அழைத்து செல்வதற்கு இந்த துன்பம் நல்லதாய்த்தான் இருக்கிறது. ஸ்தேவான் ஆண்டவரைத்தான் பார்த்தார். பரலோகம் திறக்கப்பட்டதாய் அரியணையில் வீற்றிருக்கிற ஆண்டவரை அவர் கண்டார். நம்ம கண்களுக்கு துன்பமான நேரத்தில் மனிதர்கள் என்னெல்லாம் நமக்கு தீமை செய்கிறாங்க அப்படிங்கிறத விட்டுட்டு ஆண்டவரையே நோக்கி இருக்கட்டும். அவ்வகையாய் கடவுளை நோக்கி இருக்கும் பொழுது உங்களுக்கு கடவுள் அருளை கொடுப்பார். அந்த பிரச்சனை, அந்த துன்பத்தை தாங்குகிற அருளை கொடுப்பார். ஒரு உண்மை சம்பவம் ஸ்பெயின் நாட்டில் நடந்துச்சு. ஒரு சமயம் அந்த காலத்தில் ரொம்ப ஒரு ரெவல்யூஷன் பீரியடு நடந்தப்போ இந்த குருவானவர்கள் எல்லாரையும் பார்த்த இடத்துல கொன்று குவித்து கொண்டே இருந்தாங்களாம். சுட்டு கொன்று துப்பாக்கி சுட்டு நடத்தி எல்லாரையும் கொலை செய்து கொண்டு இருந்த ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் இந்த கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்ட காலகட்டம். கம்யூனிஸ்ட்டுக்கு கடவுளே இல்லை என்ற கடவுள் மறுதளித்தலில் இருந்தவர்கள். அதனால் இந்த குருவானவர்களை கண்டாலே அவங்களுக்காக அது வெறுப்பு. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு குருவானவர் தனியாக சிக்கி கொண்டார். அப்போ அவரை சுடுவதற்கு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி நின்ன போது அந்த குருவானவர் சொன்னாரா, கையெல்லாம் கட்டிட்டாங்க, இனி சுடுறதுக்கு ஒன்று தான் பாக்கி இருக்குது. அப்போ 2 கையும் பின்னாடி கட்டியிருக்கும் போது, என்ன உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்டபோது அந்த குருவானவர் சொன்னாரா, கையை அவுத்து விடுங்க, நான் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதித்து விட்டு இறக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். மன்னிப்பின் தன்மை நாம் சாகப்போகிறோம் என்ற நேரத்திலும் கூட நமக்கு இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நமக்கு எதிரி முன்னாடி நிற்கிற போது கூட இருக்க வேண்டும். இதை பலரும் அதை கையாண்டு இருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள் என்பவர்களே. அவங்களுக்கு திகப்பாக இருந்துச்சா, ஆனாலும் அவங்க ரொம்ப ஏளனமாக சிரிச்சாங்களா, எப்படியும் நீ சாகத்தானே போகிற அப்படின்னு அப்படி சொல்லிவிட்டு சரி இவரோட ஆசை என்ன பண்ணு சொல்லிட்டு அந்த கயிறுகளை கட் பண்ணாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய அற்புதத்தை இந்த வேளையில் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஒரு அற்புதமும் நிகழ. கயிறுகளை கட் பண்ணாங்க. அவர் கையை அப்படி உயர்த்தின பொழுதே அவரை சுட்டார்கள். இரத்தம் சொட்ட கையில் எல்லாம் சுடப்பட்டதுனால, கை எல்லாம் முகம் எல்லாம் சுடப்பட்டதுனால அவர் அப்படியே ஒரு சிலுவை அடையாளம் வரைந்தார். அது கீழே சிகப்பு கலரில் அப்படியே ஒரு ஜோமாலை மாதிரி துளியாக விழுந்து ஒரு ஜோமாலை வடிவத்துக்கு விட்டதா. இறப்பின் நேரத்திலையும் கூட
தன்னுடைய மிக எதிரிகளை மன்னிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை மனிதனுக்கு கடவுள் அந்த அருளை வழங்குகிறார். நம்ம கடவுளின் மக்களாய், ஒளியின் மக்களாய் இருக்க நம்ம முடிவெடுத்துட்டோம்னா நாமும் கூட இறுதி வரைக்குமாய் அப்படியாய் இருக்க முடியும். அதைத்தான் இவரை போன்றவர்கள் அநேக பேர் நமக்கு முன்பாக சென்றவர்களெல்லாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை விட்டு சென்றிருக்கிறார்கள். எத்தனை வருஷம் கழித்து, காலகட்டம் கழித்து கூட இதே இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம், தெரிந்து கொள்கிறோம், கேட்கிறோம். இது எதுக்கு கடவுள் நம்ம காது வரைக்கும் கொண்டு வந்து ஊத்துறாரு அப்படின்னா, முடியாது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது. அவர்கள் செய்திருக்கிறார்கள், மன்னித்திருக்கிறார்கள், அப்போ நம்மளும் மன்னிக்க முடியும். நியாயமற்ற முறையில் அவர் குருவானவராக தான் இருந்தார். எதுக்கு போய் அவரை போய் சுட்டாங்க? இறப்பு என்பது நிச்சயம், அதில் வாழ்க்கைங்கிறதுல துன்பம் என்பது நிச்சயம். அதை நாம் புரிந்து கொண்டால், துன்பம் கடவுளுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கிறது என்று புரிந்து கொண்டால், துன்பம் தருபவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆமென். மத்தேயு 5:7 சொல்கிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கம் கொண்டிருங்கள். உங்களுக்கு யார் துன்பம் தந்தாங்களோ இரக்கம் கொண்டிருங்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நம்ம வாழ்க்கையிலும் அடுத்தடுத்த ஒவ்வொரு வினாடிக்குமே கடவுளுடைய இரக்கம் நமக்கு தேவைப்படுகிறது இல்லையா? அந்த இரக்கத்திற்காக நாம் மன்றாடும் பொழுது நாம் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மத்தேயு 5:44-47 வரை பார்க்கிறோம். மிக அருமையான கட்டளை இன்றைக்கும் என்றைக்கும் நம்ம உள்ளத்தில் பதிய வைத்துக்கொள்வோம். உங்கள் எதிரிகளை நேசியுங்கள். எதிரிகளை நேசியுங்கள். நேசிப்பை பற்றி புதிய பாடத்தை தான் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நேசிப்பவர்களே நேசியுங்கள். உங்கள் பிள்ளைகளை மாத்திரமே நேசியுங்கள். உங்கள் குடும்பம், அதனால் நீங்கள் நேசியுங்கள் அப்படிலாம் அவர் சொல்லலை. உங்கள் எதிரிகளையும் நேசியுங்கள். உங்களை வெறுப்பவர்களுக்காகவும் உங்களை துன்புறுத்தி, நியாயமற்ற முறையில் துன்புறுத்தி அவதூறு பேசுபவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் உங்கள் தந்தையின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். உங்களுடைய தந்தையின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய எதிரிகளையும் நேசியுங்கள். நியாயமற்ற முறையில் எவ்விதமான துன்பத்தை நீங்கள் இந்த வேளையில் சுமந்து கொண்டு இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசுவே அவங்க நல்லா இருக்கட்டும், எனக்கு அதை தாங்கிக் கொள்கிற மன உறுதியை தாரும், என் வாழ்க்கையிலே நீர் வாரும், அவர்களும் மனம் திரும்பட்டும், இந்த துன்பம் எனக்கு நல்லதே, சிறிது காலமே இந்த துன்பம், அதற்கு மேலாக என்னை நீர் உயர்த்துவீர் என்ற நம்பிக்கையோடு அவரிடத்தில் செல்லலாமா? அனைவரும் கண்களை மூடி ஜெபத்திற்குள்ளாய் செல்லலாமா? கண்களை மூடி. எந்த வகையான நியாயமற்ற துன்பத்தில் நீங்கள் இந்த வேளையில் இருந்தாலும், அதற்கு நீங்கள் விட்ட கண்ணீர், அதனால் ஏற்பட்ட அவமானங்கள், உங்களுக்கு அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாமே கண்கள் முன்னால் போகட்டும். நினைவு கூர்ந்து பாருங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்த பயம், உங்களுக்கு இருந்த தற்கொலையின் எண்ணங்கள், உங்களுக்கு இருந்த சிறுமைப்படுத்தப்பட்ட எண்ணங்கள், என்ன செய்வதுன்னு அறியாமல் பயத்தில் இருந்த தருணங்கள், எல்லாவற்றையும் இந்த வேளையில் ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருவோம். எங்கள் கூட இருக்கிறவங்களோ வலிமையற்ற மனிதர்கள் தான். அவர்களுடைய எண்ணங்களும் தாறுமாறாத்தான் இருக்குது. என்ன செய்வது என்று தெரியாமல் தான் அவங்களும் கூட எதோ செஞ்சிட்டாங்க. ஆண்டவரே, யார் பேச்சையோ கேட்டு மாறி இருக்கலாம், எதையோ ஒன்றை பார்த்து மாறி இருக்கலாம், ஏதோ ஒரு எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே புகுத்தப்பட்டு அவங்க மாறி போயிருக்கலாம். பணத்தின் மீது ஆசை கொண்டு அவங்க இப்படி நடந்திருக்கலாம். பொய் புரட்டு காரியங்களை செய்கிறவங்களாம் அவங்க இருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த வேளையில் எனக்கு இதை கடந்து செல்வதற்கு மன உறுதியை தாரும் சுவாமி. மன உறுதியை பெற்றிருப்பவர்கள் பேர் பெற்றவர்கள் என்று சொல்கிறீரே சுவாமி. இந்த உறுதி எனக்கு இந்த காலகட்டத்தில் தேவை என்று உணர்ந்து தான் இந்த துன்பம்
என் வாழ்க்கையில் அருளப்பட்டு இருக்கிறது. இந்த துன்பம்தான் என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது சுவாமி. என்னுடைய உள்ளம் உறுதியாகட்டும். அவர்களைப் போல வெகு சுலபத்திலே நானும் விழுந்து விடாதபடி கேட்பவற்றை நான் தியானித்து நிதானத்தோடு நான் கேட்க வேண்டும். எதையாவது கேட்டு நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏதோ ஒன்றை பார்த்து நான் அப்படியே புரிஞ்சு கொள்ளக்கூடாது. மாறாக அதை தெளிவுபடுத்தி கொண்டு நான் புரிந்து கொள்ள வேண்டும். நிலையற்ற தன்மையாக நான் இருக்கக்கூடாது. மாறாக உறுதித்தன்மையோடு நான் இருக்கணும். என்னுடைய உறவுகளை தக்க வைக்கக்கூடிய உறுதித்தன்மையை எனக்கு தாரும் ஆண்டவரே. என்னுடைய தவறுகள் ஏதேனும் இருப்பினும் நான் அதையும் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த வேளையில் மன்னிப்பை எங்கள் 2 பேருக்குமே தாரும் ஆண்டவரே. அவர்களை நான் மன்னிக்கிறேன் சுவாமி. மனித பலவீனத்தில் செய்திருக்கிற தவறுகளை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. இதோ அவர்களை நீரும் மன்னிப்பீராக சுவாமி. அவங்க சீக்கிரமாக அந்த உணர்வை பெற்றுக்கொண்டு ஆண்டவராகி உம்மிடத்திலே மன்னிப்பை பெறும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. என்னிடத்துல அவங்க மன்னிப்பு கேட்காட்டிலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க உங்ககிட்ட வந்தால் போதும் ஆண்டவரே. உங்ககிட்ட அவங்க மன்னிப்பை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. இது ஆண்டவரே, நீர் உதவி செய்யும். நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். அவர்கள் மாறுவதற்கு உதவி செய்யும். எங்களுக்கும் உதவி செய்வீராக. எங்கள் மேல் இரக்கம் காட்டியரிடும் சுவாமி. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மனக்காயங்களிலிருந்து நாங்கள் வெளியேறி இதோ அடுத்த காரியங்களை நாங்கள் செய்வதற்கேற்ற பலனை எங்களுக்கு தாரும் தகப்பனே. முழு மனதாராக இதோ அவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம் சுவாமி. நீரே தீர்ப்பு இடுகிறவர் ஆண்டவரே. இந்த செயலுக்கான தீர்ப்பை நீர் ஒரு நாள் நியாயமான முறையில் நீர் அருள்வீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. உம்மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு எங்களுடைய காரியங்களை எடுத்து செய்ய உம்முடைய பலன் எங்களுக்குள்ளே வரட்டும். இதோ உம்முடைய மன்னிப்பின் ஆவியோடு உற்சாகத்தின் ஆவியும் பலனுள்ள ஆவியாய் எங்களுக்குள்ளே இறங்கட்டும். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்குமாய் எங்களை உம்முடைய ஆவியினாலே நிரப்பும் சுவாமி. எவ்வகையான துன்பத்தின் நடுவிலே நாங்கள் நின்றாலும், அந்த சுறாவளியின் மத்தியிலே நாங்கள் நின்றாலும், அவமானத்தின் மத்தியிலே நாங்கள் நின்றாலும் சுவாமி, எங்கள் கால்கள் ஸ்திரமாய் இருப்பதாக, எங்கள் உள்ளம் ஸ்திரப்படுவதாக, எந்த ஒரு தீமைக்கும் இடம் கொடுக்காதபடி மன உறுதியோடு நாங்கள் தொடர்ந்து நடக்க எங்களுக்கு நீர் பலனாய் இருப்பீராக சுவாமி. உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுதலோடு நடக்க எங்களை ஆசீர்வதித்தருளும் சுவாமி. எங்களை நீர் தாமே தொடர்ந்து முன்னும் பின்னும் பாதுகாப்பாக இருந்து வழி நடத்தும்படி, இந்த காலத்தில் இருக்கிற இந்த சோதனையிலிருந்து நாங்கள் வெளியேறும்படி, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் உயர்த்தப்படும்படியாய், இதோ நாங்கள் இந்த துன்ப களத்திலிருந்து நியாயமற்ற முறையிலே துன்பத்தை அனுபவித்தாலும் நாங்கள் உம்முடைய தீர்ப்பின் மூலமாக நியாயத்தோடு நாங்கள் வெளியேறவும், நிரபராதிகளாக நாங்கள் வெளியேறவும் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ ஆல். இந்த இறைவார்த்தை கண்டிப்பாக அநேகருக்கு நியாயமற்ற முறையில் கடவுள் ஏன் என்னை இப்படி தண்டிக்கிறாரு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் அளித்திருக்கும் என்று நம்புகிறேன். கடவுள் தாமே உங்களோடு இன்றைக்கு பேச வந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமென்.